ஸோ கைஸ் வந்துட்டு இது இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இது வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேங் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ என்னென்னா வயல் நண்டு கைஸ். வயல் நண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேரு. இது வந்து மருத்துவ ரீதியாக வந்து என்னென்னா நீங்கள் வந்துட்டு குழந்தைகள்லாம் இருக்காங்களா, குழந்தைகளுக்குலாம் அந்த சளி பிடிச்சி அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப செஞ்சு இந்த ரசம் மாதிரி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அருமையாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா வயலில் இப்போ மழை சீசன் தானே. ஸோ வந்து மழை சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் தண்ணி கிடக்கல கிடைக்கிது. தண்ணி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அந்த பொந்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டு தான் இருக்கும். கடல் நண்டு வேறு, இந்த மாதிரி கம்மான் நண்டு வேறு. ஸோ நம்ம டீம் வந்து இங்கே பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து டீம் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம பிடிக்க போகிறோம். மக்களே வாங்க பார்க்கலாம். பிடிக்கிறதே எங்களுக்கு வேலை. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, சம்பாதிக்கணும் முள்ளு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி உள்ள பூ ஆக்சுவலி அந்த இருக்கிற காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். சம்டைம் வந்து பாம்பு இருந்தாலும் இருக்கும். அதனால் வந்துட்டு தான் இந்த குச்சி இந்த குச்சியை வச்சுட்டு முதல்ல குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சக்கரெட்டுன்னு எடுத்துக்கலாம். கைஸ் இந்த பார்த்தீங்களா, நான் காட்டுறேன். மண்டகரம் தானே பண்ணுவேன். எங்கின விடுற அதுல இருக்கும்ண்ணே, அது இருக்குமே கண்டிப்பா இருக்கு. ஆமா ஆமா. என்னடா பண்ற மச்சான் 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 ஓட்டைக்கு இப்போ விடுனே மேலே ஓட்டல விடுறது பத்தாதுப்பா. வீடியோ இருக்குதா, ஒரு நண்டாச்சும் பிடிச்சி காட்டும் கேட்குறேன். அப்பதான் புடிச்சாப்ல புடிச்சாரு. அவ்வளோதான் வெற்றி. என்னப்பா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் கைஸ். வீணாக்கிறாத பாவம். அதெல்லாம் ஒரு நண்டு பிடிச்சாதான் அதெல்லாம் போட முடியும். அதாவது இதில் வந்து இல்லை மக்களே, இந்த பொந்தில் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த ஒரு பொந்துக்கு போகணும். ரிட்டுன்னு போயிடும், அடுத்த பொந்துக்கு போகலாம். சரிங்களா? இதுதாங்க கைஸ் நம்மளோட ஏரியா. எப்படி பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சீசனில் பசுமையாக இருக்கும். இன்னும் வந்து மே மந்த்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒட்டை காடாக இருக்குது கைஸ். பாருங்க, அண்ணன் வந்து சிறப்பான காமெடி பண்ணுவார், தரமான ஒரு காமெடியான ஆள். அங்கே ஒருத்தர் பாருங்க, இங்கே வந்து செட் ஆகலை, அதனால நாங்கள் வந்து பாலத்துக்கு போகிறோம் மக்களே. ஆவுன்னா என்னமோ 10 பேர்த்த அடிச்சு தூக்கி வீசின மாதிரி ஆவுன்னா சட்டையை கட்டி வெறும் மேல் நடக்குது. அங்கங்க பிரிஞ்சு போய் கிடக்கு. பாத்தீங்களா, ஒரு நண்டுக்கு பின்னாடியே நாம போய்கிட்டே இருக்காரு அவரு. எங்கதான் போறாரு அவரு? அது நான் போயிடுச்சு. அங்க குளம் இருக்கு மாமா, அதையும் காட்டியிருப்பா கைஸ். அதாவது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அங்கே இருந்த மக்களே, அதுலேயே ரோட்டில் வந்து பைக்கு ரெண்டும் இங்கே நிப்பாட்டிட்டு இப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வந்தால் எங்கேயும் கிடைக்கல. இன்னும் ஒரு நண்டு கூட பிடிக்கல. ஆனால் வாளி மட்டும் பார்த்தீங்கன்னா முரட்டு வாளி தீட்டு வந்துடுச்சு. அந்த வெள்ளை சட்டை போட்டானே செம்மையாக காமெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து கேமரா காட்டினா பேச மாட்டார். கேமரா இல்லாதப்போ நல்லா வாய் அடிச்சுட்டு வர்றாரு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நண்டாவது பிடிச்சிட்டு தான் மக்களே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணுறோம். அப்போ இந்த வீடியோக்கு மரியாதை. ஃபைனலி ஒரு பொந்து கண்டுபிடிச்சி வச்சு அதில் இருக்குதான்னு பார்க்கலாம். நானே பிடிச்சி போறேன். அப்புறம் கேமராமேன் எங்கே இருக்கு? இங்க வாங்க, 4 பொந்து இருக்கு. 4 பொந்து நறுக்குன்னு இருக்கு. நறுக்குன்னு 4 பொந்து. இங்க வாங்க, அங்க போய் எங்க பாடிக்கார டென்ஷன் ஆகுறாரு. 8 நண்டுக்கு வாழ்க்கை தேவை. இறங்கியா, எனக்கு பிடிக்க தெரியாது. இதுக்குள்ள செல்லு இருக்கு.
இல்லைங்க இதுல ஏதோ ஒண்ணு கிடைக்கும். முதல்ல குச்சி விட்டு குத்துங்க. அண்ணன் கலை இறங்கிட்டாரே. அலிசே குச்சி விட்டு உள்ள குத்துங்கடா. ஏய் இரியா குத்தியா. அட குத்தியா. ஏமா நீ புடிச்ச ஒண்ணு நீ சொன்ன ஐடியா ஒண்ணா வந்துச்சா? பேப்பர் இருந்தா கொண்டு வாங்க, நான் கையை கட்டிட்டு உள்ள சொன்னீங்கன்னா விளங்குமா? என்னமா சொல்லுவாருமா? இல்லடா அப்படின்னு பாரு. இங்க பாருங்க, நம்ம தேவைப்போ ஒன்றும் கிடைக்காது. நம்ம தேவையில்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம தொடுவோம் பாத்தீங்களா, அப்போ போனும் கிடைக்கும். என்ன பண்ற, தண்ணி எவ்வளோ உள்ளுள்ள மண்ணுக்குள்ள எடுத்து வெளியே வச்சிருக்கேன். அவர் தண்ணி ஊற்றி உள்ள பாம்பு இருந்து அடியில் வர்றதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு அண்ணே. அதுக்கு தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் அண்ணே கையை விடனே என்னண்ணே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க? பாம்பு நண்டு ஓட்டையில போயிருக்குங்களா? பாம்பா இருந்தா நல்ல இருக்கு, ஆனா கடிக்காது. அதனால இருக்கேன் டக்குன்னு உரி வெளியில போட்டுருங்க பாத்துக்கலாம். இப்ப நண்டு கொடுக்கு இருக்குல்ல, கொடுக்கு என்ன இப்படி பார்த்து இருக்குமா இப்படி பார்த்து இருக்குமா? அது உள்ள செக் பண்ணி பார்த்தா தெரியும். இல்ல நம்ம இப்ப கை உள்ள விடுறோம் இல்லைங்க, அந்த கொடுக்கு வந்து இப்படி கடிக்க வருமா இல்ல அந்த காலு மட்டும் இருக்குமில்ல அப்படியே நிக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா அங்க இல்லையா, அது இப்பதான் நோண்டணுமா தெரியுது. பாப்போம் எப்படின்னு. வெற்றி நிச்சயம் நினைக்கிறேன் அண்ணன் எப்படியும் கண்டிப்பா பிடிச்சிருவாரு. என்ன எலி பொந்து எப்படி எலி துரத்துறதுக்கு குத்தி என்னண்ணே ஏதாவது பதில் சொல்லு. இல்லைங்க வா, இது கொஞ்சம் குளிச்சுட்டு போய் நண்டு நோண்டு வா. இதுலயா கொஞ்சம் பேருக்காச்சும் நினைச்சிட்டு போ. நண்டு கிடக்கா இந்த இருக்கு, ஆனா செத்து போய் கிடக்கணே. இங்க வருங்க, இங்க இருக்கு ஆனா செத்து போய் கிடக்குங்க. அது அப்ப இந்த பக்கத்துல போய் காட்டுப்பா. இதுதான் கம்மா நண்டுப்பா, இதுதான் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல எனர்ஜி. செத்து இருக்கா உயிரோட தான் இருக்கா? செத்து போச்சு. இந்த நண்டு தான் மக்களே, இந்த நண்டு தான். இல்ல செத்துருச்சு மச்சான். அந்த பின்னாடி தூக்கிருச்சு. இதுதான் வந்துட்டு உடலுக்கு நல்லது. ஆனா வந்து இதுக்கு பிடிக்கிறதா இப்ப கஷ்டமா இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியலையே. வேட்டைக்கு வந்தாலும் தெரியல. வேட்டைக்கு வந்தாலும் அங்கிட்டு ஏதோ வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. ஓட்ட ஆண்டி பாக்குறது இருக்கு இருக்கா? இருக்கு. எங்கண்ணே சும்மா சொல்றேன் பத்தில கடைசியா ஒரு நண்டு பிடிச்சி பிடிக்கல நாளு. இல்ல சொன்ன மாதிரியே முதல் நண்டு அந்த வெற்றி நீங்க தானே, வெற்றிக்குறி. என்ன கிடைக்கல தோண்டல்ல ஈடுபட்டா அண்ணே. இல்ல இல்ல இவ்வளோ ஆழமா போடுது. இன்னும் போட்டிருக்கே போ உண்டி படுத்துக்கும்பா. சைடு போதோ உள்ள இறங்கிட்டாரு களத்துல. இனிமே ஒண்ணுமே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இது ஃபுல்லா வெறும் நமக்கு வெறும் நண்டாதான் சிக்க போகுது. ஐயோ ஐயோ, இந்த வாளிய ஃபுல்லா ஆக்கிடுவோம். ஃபுல்லாக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போறது. போயிட்டு வித்து போறோம்னே, வித்துட்டு காசு ஆக்கிடுவோம். கம்மா நண்டு அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கலெக்ஷனை போட்டுலாம் இன்னைக்கு. சளிக்கு நல்லது, ஆமா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுவோம் சம்முன்னு. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல், இதுதான் நம்ம வயல் இல்லை, வேற ஒருத்தவங்க வயல். ஆனால் இங்கே வந்து இங்கேருந்து நம்ம என்னென்ன கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றோம்ல மல்லி செடி மக்களே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதடா அப்படின்னு கேட்காதீங்க, தெரியாத நிறையா பேர் இருக்காங்க. மல்லி செடி அண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த வரிசையாக இருக்கு பாருங்க. அவரையா முகரை கைஸ் பார்த்தீங்களா? இது பாருங்க. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உளுந்து, அந்த உளுந்து வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து உளுந்து செடி. ஆமாம் அவரையாம்ல. அப்புறம் இந்த இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் கொடி மக்கள். இது வந்து பாவக்காய் கொடி இப்படி தான் இருக்கும். இதுதான் பாவக்காய் கொடி. அப்புறம் இது என்ன கொடினே? இந்த பெரிய சைஸ் இலை இருக்குல்ல, இந்த இலை இது பூசணியா?
எது பெருசா இல்ல இது இந்த இது பாவக்கா, இங்க. இது பாவக்கா, இது பீக்கங்காயா, இல்ல இதுதான் பூசணிக்காய். இது பூசணிக்காயா, வெள்ளை பூசணிக்காய் இல்ல இந்த பூசணிக்காய் தெரியல. இது உளுந்த செடி காட்டு. ஆ இது எங்க இயற்கையான கீரை இதெல்லாம் இனிமே இந்த லைனா இருக்கு பாருங்க. இந்த லைன் எல்லாமே வெங்காயம். இது ஃபுல்லா வெங்காயம் மக்களே. இந்த லைன் ஃபுல்லா வெங்காயம். இந்த லைன் காட்டு. இது கீரை, தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்ம லேண்டில் எல்லாமே கிடைக்கும். உளுந்து காமிச்சனே. அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா இது வந்து நெல் இப்போதான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் அறுத்துருவாங்க. பொங்கலுக்குள்ள அறுவடை ஆயிரும். ஆமாம், பொங்கலுக்குள்ளே அறுவடை ஆயிரும். மனமாக வந்துட்டு நம்ம இதை தாண்டுறது. நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. லைக் பண்ணுவோம். நண்டு பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை மக்களே. இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகணும். பாம்பு கிடக்கும், அது கிடக்கும், இது கிடக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் பயப்படாமல் போயிடணும். இந்த இங்கேயே ஒன்று இருக்குது, ஆனால் இதையே பார்க்காம போயிருக்காங்கண்ணே. பாலனே உரியல கையா, எங்க இந்த இதுக்குள்ள இருக்கும்ண்ணே பாலனே. கவர் இல்லையே, புடி பார்ப்போம். அவங்க என்னென்ன பிடிக்காது, நம்ம முதல் நண்டை நம்ம பிடிப்போம்ண்ணே. ஆல்ரெடி விட்ட மாதிரி தான் இருக்குது. தண்ணி பம்பு இல்லை, கம்பு விட்ட மாதிரி தானே இருக்குது இல்லையா? ஆமாம், அமுத்தி விட்டுக்கிறாங்க. தண்ணி ஊற்றினா வெளியில் வந்துருமா? பயப்படாதீங்க அப்படியே தம்பி, உங்கள் பின்னாடியே தான் இருக்கீங்க. முன்னில் இருக்க போறாடே. எனக்கு கவர் வேணும்ப்பா, எரியுதுப்பா. எரியுதா? கவர் எங்கிட்ட இப்போ சும்மா கிடக்கும். கவர் தேடுற நேரம் எதுவும் கிடைக்க மாட்டுதே. ஆமா, என்னைக்கு நமக்கு இங்க ஒரு நண்டு பிடிக்கும்னு தோணுதோ அந்த காலம் சத்தியமா ஒண்ணும் கிடைக்காது. என்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சும்மா உள்ள பொந்துக்குள்ள விடுறோமோ அதுல பாத்தீங்கன்னா பெருசு கிடைக்கி தூக்கி வீசுவோம் கருமா அப்படின்னு சொல்லிட்டு. இக்கரை தாண்டி அக்கறையா? நம்ம ஆளு பாருங்க, அங்க போயிட்டாங்க மக்கள். அங்க இருக்காங்க. இந்த பக்கம் ஏறி ஊத்திக்கிறாங்கல்ல தண்ணி. ஆமா, நடக்கும். காலாறு கோரும்போது நடக்க சொன்னாலும் இப்படியே நடந்துட்டே போகணும். சொன்னா நடந்துட்டே போகும். பைத்தியம் அதோ அங்க இருக்கு. ஆள் அப்படித்தானே. ஏதோ ஒரு பக்கம் எங்கேயே இப்படி சுத்திட்டு இருக்கிற கருமா. ஏன் கவர் இருந்துச்சுன்னா வலிச்சு கிழிச்சு தூக்கி இங்க ஒண்ணு இருக்கு, எடுத்து வச்சுக்கோ. ஆமா அண்ணே, கவர் எடுத்துங்க, கிடைச்சிச்சுனே கவரு. ஒண்ணும் கிடைக்காது. ஏப்பா விடும்போது இரு பாப்பா அப்படின்னு தான் சொல்ல, அப்படின்னு சொல்ல. அப்படி எப்படி இருக்கு? இரு பாப்பா. எது வரைக்கும் ஊட்டிக்கிறீங்க? நண்டு தானடா சமுதாயத்தை கூட்டு போயிட்டு விளாத்துட்டு இருக்காப்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாதுல. நம்மளுக்கு அனுபவமானது சரியா இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அடுத்த போயிட்டு தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறோம். அடுத்த மேட்ச் பார்ப்போம். எங்கேயும் கிடைக்கல. அதனால நாங்களும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இல்லைங்க, இதுக்குலாம் போட்டு பார்த்துட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல மக்களே. ஸோ அதனால் அடுத்த பிளேஸுக்காக நம்ம டீம் போயிட்டுருக்காங்க. நானும் பின்னாடியே போக போகிறேன். அவ்வளோதான்.